நீங்க எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர் வந்திருக்கோம். சரி. அக்ரிகல்ச்சர் காலேஜ் மூலமா வந்திருக்கோம். பாத்துக்க, நெல்லு பராமரிப்பு, நெல்லோட ரகம் எல்லாம் பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். சரி சரி. வரும்போது இங்க காமிச்சாங்க, இங்க ஒரு 25 ஏக்கர் பருவம் நடக்கு. நெல்லு ஃபுல்லாவே சுத்தி நடக்கு. ஆனா ஒவ்வொரு பருவம் மாறி மாறி நடக்கு. பாத்துக்க, நடுவையும் உண்டு, விதைப்பு உண்டு, பிறகு விதை ஊனி போடுதாங்க. பாத்துக்க, இத பாக்குற யாருன்னு கரெக்டா வச்சு பாக்குறது நம்ம நாகராஜ் அண்ணன். இந்த அண்ணன். ஆமா, இவங்க தான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே. இந்த 25 ஏக்கரும் இவங்க தான் பாக்காங்க. ஓ சரி சரி. இவங்க கேளு எப்படி பருவம் பண்ணுதாங்க, என்னங்க பருவமா என்ன பண்ணுவீங்க? பருவத்துக்கெல்லாம் இல்லைங்க, 3 பருவம் கண்டினியூ எடுத்துட்டு தான் இருப்போம். ஓ சரி சரி. இந்த மருந்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம், களை எடுக்கிறது என்ன பண்ணுவீங்க? களை எடுக்கும். களை இப்ப 20 நாள் கழிச்சு ஒரு களை எடுத்து ஃபர்ஸ்ட் களை. ஓ ஃபர்ஸ்ட் களை. ஆள் வச்சு தான் எடுப்பீங்களா? ஆள் வச்சு இருப்போம் களை. ஓ சரி சரி. இப்போ நாத்து பாவி நடதுக்கும் இந்த விதை ஊனதுக்கும் என்ன வித்தியாசம்? விதை ஊனது கொஞ்சம் லேட் ஆகும் களை வர்றது. நாத்து நட்டம்லாம் கொஞ்சம் ஈஸியா எடுத்துடலாம். ஈஸியா எடுத்துடலாம். இறுகி போயிருது அந்தந்த வரும். இதுல மகசூல் வந்து எப்படி கிடைக்கும்? அந்த நாத்து நடுறதுக்கும் இந்த விதை ஊனிக்கும் ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும். ஈக்குவலா தான் வரும். ஈக்குவலா தான் நடுறது இல்ல, இது வந்து விதை ஊனுறது. ஆமா சரி சரி. பாத்து இந்த பாட்டு எப்படி பாட்டு கிளமேல் கயிறு என்ன போட்டிருக்காங்களா? போட்டு நம்ம வாழைக்கண்ணு போடுறதுக்கு ஆசை ஊனும்ல, இந்த மாதிரி ஆசை என்ன ஊனிருக்கா பாரு. இந்த சைடும் அந்த சைடும் ஆசை போட்டிருக்கா. அந்த கம்பு வச்சிருக்கா, புல்லு என்ன ஊடையில ஊனி இருக்குல்ல, அதுதான் ஆசு. 20 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி. சரி சரி. அதுல வந்து இந்த கயிறை வந்து ஊனுவாங்க 2 பேரும். அந்த சைடு ஒரு அக்கா, அந்த சைடு ஒரு அக்கா இருக்காங்களா, ஊனுவாங்க. ஊனிட்டு அதுல 20 சென்டிமீட்டருக்கு ஒரு அளவு வச்சு என்ன கம்பு போட்டிருக்காங்களா, ஒரு ஆளுக்கு ஒரு கம்பு ஆகலாம். அப்படி சண்டை வந்துடக்கூடாதுல்ல. நான் நிறைய போட்டு ஒரே அளவு போட்டு ஒரே அளவுல அந்த 25 சென்டிமீட்டர் வச்சு விதை போடுதாங்க. பத்துக்கு விதை போட்டு அந்த குச்சி வச்சு லேசா தட்டி விடுதாங்க. அந்த விதை ரொம்ப உள்ள முங்கிட கூடாது. ரொம்ப உள்ளே முங்க கூடாது, முளைக்காது, அழிவிடும். மேல்டால் லேசா தட்டி விட. ஒரு குழிக்கு எத்தனை விதை போடுவாங்க? 3 விதை 4 விதை. 4 விதை. சரி சரி. சில கையில கூடுதலும் வந்துடும், குறையவும் செய்யும். அது வந்து அடுத்தால ஒரு 12 நாள் 13 நாள்ல களைச்சு விடணும். அதிகமா விதை இருந்தாக்கே அதுல 2 புடுங்கணும், கம்மியா இருந்தா அதுல 2 ஊனி வைக்கணும். ஊனி வச்சு அப்படி களைச்சு விடுவாங்க. பத்துக்கு ஆனா இந்த பருவம் புதுசா இருக்கு. நம்ம ஏரியால கிடையாது, இந்த பருவம் கிடையாது. நம்ம ஏரியால நம்ம ஊர்ல கைய வச்சு அள்ளி விதைப்பு உண்டு, வேற மிஷினை வச்சு உருட்டது உண்டு. நேரடி ஆமா, 15வது நாள்ல களைச்சு விடுவோம். அதுல வந்து விதை வந்து அதிகமாகும். இது வந்து விதை வந்து கரெக்டா இருக்கும். இது நல்லதா? இந்த நடுவாங்களா கைய வச்சு நாத்து பிடிங்கி நடுதாங்களா, அது நல்லதானே? நடுறது வந்து நல்லதுதான். ஆனா அதுல வந்து வேலை அதிகமா இருக்கும். உழவனும் பத்துக்க வேலை உழுது தட்டி கொடுத்து விதைய தண்ணியில ஊற வச்சு மறுநாள் அதை விதை விடணும். விதை விட்டு ஒரு வாரம் வந்து நல்லா கவனமா பாக்கணும். தண்ணியும் பெறவ கூடாது, காக்கா விரட்டணும், புறா விரட்டணும், கவனமா முளைச்சு வர வர பாக்கணும். 21 நாள் கவனமா டெய்லி பார்த்த மாதிரி பாக்கணும். பார்த்து 21 நாளைக்கு அப்புறம் தான் அதை புடுங்கி நடணும். புடுங்கி நடறதுக்கும் இதே போல லேபர் வந்துடும். ஏன் புடுங்கி நட்டு புடுங்கி நாத்தாள் இருந்து சமந்து கொண்டு வந்து நட்டு அதுல அதுக்கு பிறகு 15வது நாள் களபறிக்கணும். களபறிச்சு ஊடு போடக்கூடியது ஊடு போட்டு பருவம் பண்ணணும். இது டைரக்டாவே நம்ம நாத்து பாவது வேலை வந்து மிச்சம். டைரக்டாவே நம்ம ஆள் லேபரை மட்டும் கொடுத்து கூட 4 லேபர் ஆகும். ஆகுனாலும் பரவாயில்ல, ஒரேடியா வேலை முடிஞ்சிடும். இது ஆமா, உழவு அந்த உழவு சம்பளம் மீதி, நாத்து பாவது சம்பளம் மீதி. நாத்துக்கு வந்து நெல் வந்து அது அதிகமாகும், இது வந்து கம்மியாகும். இது வேலை லேசா இருக்கா கஷ்டமா இருக்கா பாட்டி? லேசாதான் இருக்குனே. 4 மணிக்கு எந்திரிக்கணும். நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு வந்துடணும். ஓ சரி சரி. அப்புறம் எத்தனை மணி வரைக்கும் நிப்பிய? 12 மணி வரைக்கும் இருப்போம். சம்பளம் எங்களுக்கு மாச சம்பளம். சம்பளம் இருக்காங்க. சரி சரி. அப்படி இது கம்பெனி ஆளு பதிவாளுங்கிறதுனால மாச சம்பளம். நியூஸ் தான். இவங்க எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. எல்லா வேலையும் இருக்கு. சரி சரி. சகல வேலையும் இருக்கு. வாழை எல்லாம் பருவம் பண்ண முடியாது. இங்க இந்த ஏரியாவில வாழை பருவம் பண்ண முடியாது. வாழை வந்து இளவாழை தான் போடுறாங்க. போட்டிருக்காங்க பூரா இளவாழை தான். அங்க போட்டிருக்காங்க, அங்க போட்டு முன்னால போட்டிருக்காங்க. இலைக்குதான் ஃபுல்லாவே இலைக்குதான். வாழைக்கு யாரும் போடல. வாழை காய்க்கு கிடையாது. காய்க்கு இல்ல. ஆனா காயை விட இலை இங்க அதிகமா போகுது. ஆமா, இலையில தான் காசு அதே தான். ஏன்னா ஹோட்டலுக்கு நிறைய இருக்குல்ல. ஹோட்டல் நிறைய இருக்கு. வெளியே போய்
அது வெளுத்தவங்க நிலக்கட்டு தான் தெரியும். சரி சரி. அந்த காயில உள்ள மகசூல் எடுத்து அதுல வருமானம் காய் போடுவாங்க, பார்க்க பந்தல் போடுறதுக்கெல்லாம் கொண்டு பார்ப்பாங்க. காயா வெட்டினா அது ஒரு டைம் தான் வெட்ட முடியும், அதுல இலை எதுவுமே எடுக்க முடியாது. இலை வெட்டினா காய் வராது இல்ல. இலையா எடுத்தாக்கி இவ்வளவு கண்ணுல இருந்தே இலை எடுக்கலாம், அதுல பக்கு கண்ணு வர்றது எல்லாமே இலை வந்துடும். ஒரு வாழைக்கு 10 இலை வருமா? 10க்கு மேலதான் வரும். சரி, அதையும் பார்த்துட்டு போறோம். ஆனா கோயம்புத்தூர்ல வந்து விவசாயம் நடக்கதையும் பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவை மாவட்டத்துக்கு பேர் போனது இந்த 2 கோயில் விவசாயம். கோணியம்மன் கோயில் திருவிழா எப்பங்க ஆரம்பிக்கு? முடிஞ்சது, போன மாசம் முடிஞ்சது. போன வாரம் தான் முடிஞ்சது. முடிஞ்சது. சரி பாப்போமா. சரி பாப்போம், பாய். சரி பாய் அக்கா பாப்போம். சரி பாய்ண்ணே.